அக்கா நீங்க ப்ரௌனி எல்லாம் சூப்பரா பண்றீங்க. பட் சுகர் இல்லாம பண்ணுவீங்களா? அப்படிங்கிற மாரி இன்னைக்கு ஒருத்தங்க கேட்டுட்டாங்க. சுகர் இல்லாம எப்படி பண்ண முடியும்? டேஸ்ட்டே இருக்காதே! அப்படிங்கிற மாரி தான் எனக்கும் கொஞ்சம் யோசனையா இருந்துச்சு. மேல கிரிங்கிள் டாப்லாம் வராது சுகர் ஆட் பண்ணலன்னா. அவங்க வேற என்ன சொல்லிட்டாங்கன்னா, நான் இந்த மாரி சுகர் கட்ல இருக்கேன். ஸோ எனக்கு சுகரே ஆட் பண்ணாம வெறும் ப்ரௌனி மட்டும் பண்ணித்தாங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. நானும் அவங்க கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டேன். இந்த மாரி டேஸ்ட் அந்த அளவுக்கு இருக்காது. உங்களுக்கு டார்க் சாக்லேட்டும் மாவு ஃப்ளேவரும் தான் வரும். ஓகேவா? அப்படின்னு சொல்லி கேட்டேன். அவங்களும் சரி ஓகே பரவாயில்ல எனக்காக பண்ணித்தாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. நான் ஒரு டைமுக்கு அவங்க கிட்ட 2-3 டைமே கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டேன். ஓகே தானே உங்களுக்கு எந்த ஒரு ஃப்ளேவருமே அவ்வளோவா தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு. அவங்களும் எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை நீங்க ரெடி பண்ணி மட்டும் கொடுங்க நான் டேஸ்ட் பண்ணிட்டு சொல்றேன் அப்படின்னு சொன்னாங்க. பட் இது எனக்குமே ஒரு புது ட்ரை தான். பிகாஸ் நான் இதுக்கு முன்னாடி வந்து டேட்ஸ் வச்சு பண்ணியிருக்கேன் சுகருக்கு ஆல்டர்னேட்டிவா. பட் சுகரே இல்லாம பண்ணதில்லை. சரி ஓகே ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி தான் ட்ரை பண்ணி பார்த்தேன். பட் நல்லாவே வந்துச்சு. எனக்கு அதோட டேஸ்ட் வந்து அந்த அளவுக்கு பிடிக்கல. பட் டயட்ல இருக்கவங்களுக்கெல்லாம் இது ஒரு நல்ல ஆப்ஷனாவே இருக்கும். நீங்களும் சுகர் கட்ல இருந்தீங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு பிளாக் ஹார்ட் கமெண்ட் பண்ணுங்க. தென் சேஃபா பேக் பண்ணி அவங்களுக்கு கொரியரும் போட்டு விட்டாச்சு. அவங்க ரிவ்யூவும் அட்டாச் பண்ணியிருக்க செக் பண்ணி பாருங்க. லாஸ்ட் வீடியோல பெஸ்டா கமெண்ட்ஸ் பண்ணது இவங்க தான். டாடா பாய். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.